Captain of the film, Director Mr. சிவராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு வர முக்கியமான காரணமாக நினைக்கிறது என் நண்பர் பிரவீன். ஒரு ஆத்மார்த்தமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஊரில் இருந்து நீங்கள் டைரக்டராக ஆக்குனதுக்கான மிக முக்கியமான காரணம் பிரவீன் தான். ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஊரில் இருக்கும்போது நான் ஒரு சிறுகதை தொகுப்பு, நாவல், சில ஸ்கிரிப்டில் எழுதிட்டு இருந்தேன். ஷூட்டிங்க்கு அது நான் பிளான் பண்ணல, அதாவது இயக்குனராக எதுவும் பிளான் பண்ணல. அப்போ சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதியிருந்தேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது பிரவீனை தான். அப்போ பிரவீன் வந்துட்டு கதை கேட்ட, அப்படி கதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, அப்படி ஓகே எப்போ போகலாம் ஷூட்டுக்கு முன்னாடி நான் பட்ஜெட்டில் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் பிரவீனை கூப்பிட்டு என்னாச்சு அப்படி இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் சொன்னேன். சரி ஓகே நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டாம், மற்ற ரெடி வந்துங்கன்னு அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன். திருப்பி இன்னொரு மாதம் ஆச்சு, மறுபடியும் எதுவும் பண்ணல. மறுபடியும் கூப்பிட்டு அப்படி என்ன ப்ராப்ளம்ட்டு திருப்பி அதே ப்ராப்ளம் தான் சொன்னேன். சரி கேமராக்குள்ள ஒன்றும் பே பண்ண நான் இப்போ கேமரா கொண்டு வந்துடுறேன் அப்படி சரி ஓகேன்னு விட்டேன். திருப்பி ஒரு மாதம் மறுபடியும் அப்படியே போச்சு. மறுபடியும் கூப்பிட்டு கேட்டேனோட என்ன ப்ராப்ளம் கேட்டு திருப்பி லென்ஸில் நானே எடுத்து வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது 20 மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணி அது ஃபிலிம் கம்பெனியில் போஸ்ட் பண்ணோடனே அது கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சோடனே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் இந்த தான் என்னை சினிமா கொண்டு வர மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பிரவீன் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு, பொள்ளாச்சி வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக வந்திருந்தப்போ ஒன்றா ட்ராவல் பண்ணுறப்போ கேட்டால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட அப்படி. அப்புறம் இந்த லைனை சொன்னேன், ட்ரெண்டிங் ஒரு லைன் இருக்குது ஆக்சுவலி ஒரு யூடியூப் கப்பல் பற்றிய கதை. அது ஆக்சுவலி ஒரு லைன் போய் இன்னொரு லைன் சொன்னோடனே ரொம்ப எக்ஸைட்டட் அப்படி. உடனே சரி நான் சென்னை போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு போனேன். அப்படி போயிட்டு உடனே கால் பண்ணி ப்ரொடியூசர் சார் ஆனந்த் சார் கனெக்ட் பண்ணி விட்டாரு. ஃபோனில் தான் சொன்னாங்க, லைனை வந்துட்டு ஃபோனில் எதுவும் சார் லைன் சொன்னோன்னே ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் அப்படி. இல்லை சார் நான் ஒரு வீக் டைம் கொடுங்க முடிச்சுட்டு வந்துடுன்னு சொன்னேன். சரி ஓகே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 1 வீக் வந்துட்டு முடிச்சுட்டு வந்தேன். வந்து லைன் சொன்ன உடனே டக்குன்னு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு நம்ப முடியல, என்ன உடனே எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சார் இன்னும் ஸ்கிரிப்டை முடிக்கல அப்படின்னேன். உடனே ஷூட் போகலாம், அதாவது ஆக்சுவலி 1 மந்த்ல கதை சொன்ன 1 மந்த்ல வந்து ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கலை சார் டேட்டு அப்போ தான் இருக்குது, உடனே போனால் சூப்பராக உடனே போயிடலாம், இல்லைன்னு ஒரு 6 மாதம் ஆகும் போகலாமான்னு கேட்டால் அப்படி. அப்புறம் பிரவீன் டிஸ்கஸ் பண்ணோன்னே பிரவீன் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு 25 நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் ஒரு 20 நாள் ஷூட் தான் பிளான் பண்ணோம். இந்த கேப்ல வந்துட்டு இந்த 25 நாள்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆள் ஹீரோ கலை சார் மட்டும்தான். அப்புறம் அவர் எதுவுமே கெட்டல, அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அசிஸ்டன்ட் கூட இல்லை. ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேற வேற படங்களில் பிஸியாக இருந்தாங்க, யாருமே அவைலபிள் இல்லை. அப்புறம் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் ஆனந்த் சாரும் மீனாட்சி மேடம் அவங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற ஒவ்வொரு விஷயமும் செய்ய ஆரம்பிச்சது. எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பண்ணும்போது மிக முக்கியமாக என்ன தோணுச்சுன்னா, நல்ல ஆக்டரும் ஒரு நல்ல லொக்கேஷன் எடுத்துச்சுன்னா படம் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால லொக்கேஷனை கேட்ட என்ன ஒரு வீடு வேணும், அந்த வீடு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி வேணும், டிரான்ஸ்பரண்ட் அவங்க லைஃப் எப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆன்லைன் இருக்கோ அதே மாதிரி வீடு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கேட்டேன். அது வீடு போய் 2-3 வீடு பார்த்து ஒரு வீடு அருமையான வீடு செட் ஆயிடுச்சு. உடனே நான் நினைச்ச மாதிரி எல்லாமே செட் ஆனோடனே ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நினைச்சேன் ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன், ஏன்னா கேஸ்டிங் கோவா பார்த்தா சிறுசாக இருக்கும், லொக்கேஷன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அடுத்தடுத்து வந்து விஷயங்கள் பெருசு இருந்துச்சு. ஒன்று சாமாக இருக்கட்டும், அடுத்து வந்து நாகூரன், இந்த மாதிரி எடிட்டர் நாகூரன், மியூசிக் சாம் இவங்களாம் வந்து வரும்போது நான் ஆக்சுவலி நான் இது சிறுசாக பண்ண நினச்சேன், பெருசாக போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பிரவீன். ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன், அதுக்காக இன்னைக்கு நான் நன்றி வந்துப்பேன். அப்புறம் வந்துட்டு சாம், ஆக்சுவலி சாமுக்கு நான் நிறைய சொதப்பின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துடைய தடுமாற்றம் அவருக்கே தெரியும் நம்புகிறேன். அதனால நிறைய வந்துட்டு இது ஒர்க் ஆகாம திரும்ப கேட்டே இருந்தேன். அது ஆக்சுவலி அவர் புரிஞ்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் பட தருமாற்றத்தில் இருக்குன்னு புரிஞ்சுட்டு இல்லை இது ஒர்க் ஆகும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவரோட அனுபவம் திறமையும் தெரியும், அதனால அதை நம்பி நானும் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் ஹாப்பி இருந்தேன். பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவரோட அனுபவம் திறமையும் எப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் முன்னாடியே சொல்லிடுவாங்க, என்ன பின்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொன்னது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ புரியுது. ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு
டெக்னீஷியன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தில் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த டயத்தில் அவங்க பெரிய படங்கள் ஒர்க் பண்ணலாம். அவரு ரொம்ப பிஸி. ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணும்போது 22 படம் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி 22 படம் லைனப்பில் இருந்தது. இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து வரும். அதுக்கு முன்னாடி எங்கள் படங்கள் பண்ணார். எங்கள் படத்தையும் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்காக சாமுக்கு மிக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என் டீம், டைரக்ஷன் டீம் வந்துட்டு விஜய், மதுரை விஜய், அப்புறம் அருண், அப்புறம் வந்துட்டு தினேஷ், 3 பேர் இல்லாட்டி இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்காது. ஏன்னா எனக்கு எந்த டென்ஷன் கொடுக்காம நான் ரொம்ப பார்த்துட்டேங்க. அந்த விஜய், குறிப்பாக விஜய் வந்துட்டு இப்போ வரைக்கும் இந்த படத்தை என் கூட சேர்ந்து இழுத்துட்டு என்னை தள்ளிட்டு போயிட்டு இருக்கா அப்படி. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய். எங்கே இருக்கான்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அப்புறம் தினேஷ்க்கு தேங்க்ஸ், அருண்குமார் தேங்க்ஸ். அப்புறம் வேற ஈபி சார். ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஒரு பிரிட்ஜா இருந்து எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போனது மிக முக்கியமான ஆள் இவர். ஒரு சில விஷயங்கள் இவர் இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக எல்லாம் போச்சு நல்லா பண்ண முடிஞ்சது. மற்றபடி எந்த படமும் ஈஸியாக உருவாயிடாது. உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு படம் உருவாகி அது தியேட்டருக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். குறிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டர், ஃபர்ஸ்ட் பட ப்ரொடியூசர் வந்துட்டு எப்படி அவங்க ஒரு தியேட்டருக்கு கொண்டு வர எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். இந்த படமும் பல சிரமங்களை கஷ்டங்களை கடந்து தான் திரைக்கு வர இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது சாம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது பேசிய விதத்தில் சிறுசு, ஆனால் பேசிய விதம் பெருசு. அதாவது பேசிய கண்டென்ட் வந்து பெருசு. இது வந்து மிக ஒரு முக்கியமான பேச வேண்டிய ஒரு கண்டென்ட், இப்போதைக்கு பேச வேண்டிய ஒரு கண்டென்ட். இந்த படம் ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக இந்த படங்கள் அடுத்தடுத்து சோசியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துலையும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நடக்குது, இன்னும் நடக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த படத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் எப்போவுமே இது மக்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி மற்ற ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு வர முக்கியமான காரணம் நன்றி. ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டர் ஒரு 2 புக் எழுதியிருக்கேன், ஒரு 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். வேற எந்த பேக்ரவுண்ட் கிடையாது. அதை நம்பி படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் 25 நாளில் படம் பண்ணிடுவேன்னு அவரு என்னை நம்பினாரு. 27 நாளில் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு 20 நாளில் படம் பண்ணிடுவேன்னு நம்பினாரு. அதுக்கு மிக முக்கியம், ரொம்ப நன்றி. அது வேற யாராவது இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இதை நமக்கு லைட்டாக எடுத்துட்டு சும்மா அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருந்துச்சு. கரெக்டாக என் வேலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த பயணத்தில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நான் லீடாக இது மாதிரி படங்கள் நடிச்சிருக்கேன். சிலது ஓடி இருக்கு, சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன். அதனால ஆமாம், சும்மா ஆனந்தண்ணா அவர் பேர் நாங்கள் 6 PM ஆனந்த் தான் கூப்பிடுவோம், எங்கள் அண்ணன் செல்லம்மா. அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா ரொம்ப நாளாக நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம். அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமா மேலே பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டு இருந்தாலும் சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம். பட் ஆனால் இனிஷியலாக நான் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பேக்டாக டக்குன்னு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு. அப்போதான் சரி ஓகேண்ணா நீ எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாற்றிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன். உண்மையாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது. மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருந்தது. அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு. அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலாம் அப்படின்னேன். அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண, அதான் சிவராஜ் மீட் பண்ண. நான் அவரு செல்லம்மா நான் நோலன் அப்படின்னு கூப்பிடுவேன். என்னன்னா வந்து அவர் போலீஸாக இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது. பேசுறதே ரொம்ப காதுகிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணாரு. என்னன்னா 2 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பிரேமண்ணா, பெசன் ரவி அண்ணா, இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் நடிச்சிருந்தாங்க. சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட். பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக 2 hours நம்ம உட்கார வைக்கணும்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம மாதிரி காஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரே மூஞ்சியில பார்க்கறதுக்கு போர் அடிக்கலாம். பயங்கரமாக நடிக்கணும், அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணும். அப்படின்னும் போது ஃபீமேல் லீடுக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார் சிவா. அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன், நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரியா உண்மையாக நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க, என்னை பற்றி அவ்வளோ ஒர்த்து இல்லை நம்ம. பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது சாம் தான். ஏன்னா வந்து இப்போ 2 பேர் ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும். நம்ம என்ன நம்மளை பொறுத்தவரை நம்ம பயங்கரமாக நடிச்சா மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அப்படி இல்லை, நம்ம வந்து இப்போ மியூசிக், கேமரா, அதில் நம்ம வைக்கப்படுற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் வந்து எப்பவுமே
டைரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமாவில். ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியனாக சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களை அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகலாம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சாம் நீங்கள் வரீங்கன்னொடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும். நான் ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம், அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப நன்றி சாம், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் டா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பிரவீன்மே அவர் வந்து ஒரு கேமராமேன், நான் வந்துட்டேன், நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணாரு. தேங்க்யூ பிரவீன், மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ ஒரு நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு. அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா டார்லிங் உட்காருங்க ப்ளீஸ். ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா இப்போ படத்தில் நடிக்கும் போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா, நாளைக்கு அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மச்சவன் அந்த படத்தில் பார்த்தேன்டான்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும், பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன். நான் சில படம் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும், ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும். நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வருவேன். செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப், நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க, நிறைய படங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா, அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ சாரிகாமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தென் 5 ஸ்டார் செந்தில் சார், அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஒரு சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல. 5 ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஈவன் சாருமே பார்த்தீங்கன்னா சாருக்கு ஒரு அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன் கலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு. நன்றி சார், ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மச்சான் சீகா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு படம்னா இப்போ ஆடி லான்ச்சில் எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு படத்துக்குள்ள 1 கோடி பிரச்சனை இருக்கும். அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகிருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்தமா அது ஒருத்தரோட மூடா இருக்கலாம், இல்லைன்னா நேர காலமா இருக்கலாம், இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். சில பேர் கோவத்தை உருவாக்கும், சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி இதுலேயே இருந்தது. பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜா இருந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆனந்த் அண்ணாவோட மூட்ஸ், அதுக்கப்புறம் நான் என்ன ஹேண்டில் பண்றது, எல்லா ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்றது சீக்கா தான் பார்த்துக்கிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் டா. நீ வந்து இத்தனையும் அவங்க நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே தரல, அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான். ஃபார் த லவ், தேங்க்யூ ஸோ மச் மச்சி, லவ் யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். கண்டிப்பா ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும் டெஃபினட்டா. சின்ன படம்ன்றாங்க, அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம். இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் தான் ஒரு படத்தை முடிவு பண்ணும், அது என்ன படம்ன்றத. அது ரிலீஸ்க்கு வரும், மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும். பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள், நீங்க பிரஸ் அண்ட் மீடியா மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏத்துக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய படம். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்டியூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க. இந்த பாட்டில் எல்லாமே காஸ்டியூம் ஆர்டர் பண்ணாங்க. தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கு அதித்தி, லவ் யூ அதித்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டராக வருவார். கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு இங்க இருக்கவங்க மட்டும் இல்லாம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனந்தன் கூட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனந்தனோட இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர், அவர் தான் அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லா எதுவுமே பெருசா எதுவுமே காசு வாங்காம நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்க வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அவங்க வந்து
ஆனந்த் அண்ணா வந்து அமைதியாக இருந்தால் கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் பார்த்தப்பவே உங்களோட யதார்த்தமான நடிப்பு வந்து நம்ம எல்லாரையுமே கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், த மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் அண்ட் கார்ஜியஸ் பிரியாலயா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் ஜூலை 18th படம் ரிலீஸ் ஆகுது. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோட ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யோர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ். எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம். மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன். நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெல் அ லாட் ஆஃப் லேர்னிங் மேம். யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால், 2 கஷ்டமான சீன்ஸ். இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 நாள் தூக்கம் இல்லை. 2 விஷயம். ஒன்று, நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம ஃபுல் 2 hours ஃப்ரேமில் இருக்கிறோம், அதை ஹோல்டு பண்ணணும். அண்ட் 2வது விஷயம், படத்தோட ஹீரோ. ரொம்ப கஷ்டம். வரேன் சார், அதுக்கு நான் வரேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம். 25 days ஆஃப் கண்டினியூஸ் எக்ஸ்டென்சிவ், எக்ஸாஸ்டிங், டயரிங், ஹாப்பி, ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். சிவா சாரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும். Thanks for believing in me, sir. Thanks for casting me as Meera in Trending. Trending is lots and lots of learning for me. Thank you very much, sir. And 2வது ரீசன், நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ. அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, கலை அரசன், த கிங் ஆஃப் ஆர்ட். ஸோ அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு பேர் அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, கலை சார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில். தேங்க்ஸ் சார், இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ. என் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார், பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ். நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம், அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார், இன்னைக்கு நான் வரணுமா வேணாமானே யோசித்தேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார், அதுதான் உண்மை. லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங். சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ். நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ டிஓபி பிரவீன் சார், வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ. தேங்க்யூ பிரவீன் சார். அண்ட் நாகூரன் எடிட்டர் சார், ஐ நோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். அண்ட் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. விஜய்ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நவ். அருண் சார், தினேஷ்ஜி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைனா அவ்வளோ இன்னும் சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பிரியா கலை, தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ். ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் த சென்ஸ் that you have got towards outfits, colors, எல்லாமே it is very inspiring. Thank you Priya. And Shrikant sir, you're such a sweetheart. You're like a sport and ஒரு pillar இது இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் நினைக்கிறேன். Thank you so much Shri sir. And thanks Sam for joining us.
உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக். படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு வித் யோர் மியூசிக். தேங்க்யூ சாம். அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச் சதீஷ், யுவர் பிகெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ். ஸோ படம் ட்ரெண்டிங். இட் இஸ் அபவுட் த vlogger, ஒரு vlogging கப்பிள் பற்றின ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ரொம்ப யூனிக்கான, ரொம்ப வெர்சடைலான, எந்த ஜானரா இருந்தாலும் அவர் மியூசிக் நமக்கு தனியாக தெரியும். ஸோ தி கிரேட் சாம் சிஎஸ் அவர்களை பேச அளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பண்ணுறதுக்கு 3 ரீசன் இருந்தது ஆக்சுவலி. இப்போ என்னுடைய ஃபிலிம் இதில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, சில படங்கள் பண்ணணும், சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும், இல்லைனா என்னை பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய படங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கணும். சில இருக்குது, உங்களுக்கு தெரியும், இது தெரியாத ஒரு இது இல்லை. பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம், நான் நிறைய படங்கள் பண்ணுறேன். சின்ன படம் பெரிய படம்னு இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லை. கடந்த 2 வருஷமாக நமக்கு இங்கே ஜெயிச்ச படம், ஜெயிக்காத படம்னு மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமா சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர, ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதில் மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய படமாக இல்லை. இந்த பெரிய படம் நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோன்னா, அதோட பட்ஜெட், அதில் நடிச்சிருக்கிறவங்க, அதோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், இதை வச்சு தான். பட்டு கண்டென்ட்டை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்துலலாம் நிறைய படங்கள் அப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்கும், இல்லைனா ஒரு சின்னதாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்போ ஹிட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள், நிறைய படங்கள் வந்து தைரியமாக ஒரு லைன் யோசிக்கிறாங்க, தைரியமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன், கலை தான் எனக்கு ஃபஸ்ட் கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிவிட்டு இதோட ஒரு லைன் சொன்னார், இதில் 2 பேர் நடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஆள் நடித்த படம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதில் 2 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் ஏன் நடிக்கிறாங்க, அப்போ 2 பேரை மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா, அப்போ அவங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக இப்போ யூடியூப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், இல்லை எதையாவது ஒரு 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 ஸ்டோரியோ இல்லை ஒரு 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 வீடியோ இல்லைனா ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னென்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா மேடை கிடைக்காது. இப்போ ஒருத்தவங்க பாடுறதுக்கோ இல்லை வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ, அட்லீஸ்ட் தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்கே எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படும் போது அது சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆக்குபை பண்ணிருச்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது, அதுக்கு பின்னால் வந்து மணி மோட்டிவ் கிடையாது. ஃபர்ஸ்ட்டில் ஃபேம் தான். நம்மளை எல்லாருக்கும் தெரியணும், 4 பேர் நம்மளை லைக் பண்ணணும், நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அது விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு போலித்தனமானது தான். ஆனால் ஒரிஜினலாக அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது, ஒரிஜினலாக அவங்க அப்படி ரியல் கேரக்டராக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்டில் நம்ம லைக் எதிர்பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எப்படி வந்து நிற்குதுன்னா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் லைக் அதிகமாக வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, அவங்க ரியலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேக்காக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டராக தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை, அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்ட். அதில் ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோபமும் எப்படி வந்து அவங்கள வேற மாதிரி மாற்றுதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலாக தோணுச்சு, ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா வெறுமனே ஒரு இன்ட்ரோ, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, இப்படியெல்லாம் பண்ணுறத விட ஒரு 2 பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சிக்கிட மாட்டாங்க வெளியில். எனக்கு கோவமாக இருந்தால் நான் கோவமாக இருக்கேன்னு உள்ளே தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பட் அந்த கோவத்தை மியூசிக்கில் காமிக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இருந்ததுனால இந்த படம் பண்ணணும்னு ஆசை. இது வந்து ரீசன் ஒன்று. 2வது ரீசன் வந்து
இதோட டைரக்டர் ஆக்சுவலி அவர் யாருன்னு கேட்கும்போது அவர் இதான் ஃபஸ்ட்டு படம். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது அப்புறம் மெயினாக அவர் என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னால் அவர் வந்து போலீஸில் இருந்தாராம், அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஓகே, எல்லாருமே ஐடிலேருந்து வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வராரு. அப்படிங்கும்போது அவருடைய அந்த ஒரு தாகம் படத்து மேலே இருந்தது. ஸோ இப்போ ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதோட ப்ரொடியூசர் அவர் இதில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆக்சுவலி. அவரும் ஆக்சுவலி கலையுமே என்னன்னா, இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதில் வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டாங்க. நம்மளுமே வந்து ஒரு பில்டப்பு, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, கண்டென்ட்ல இருந்தால் படம் பண்ணுவோம். பட் ஏதோ வகையில் நமக்கு என்ன ஆகுனா, எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி. என்ன ஆகுனா, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான படம் பண்ணுறோம்பாங்க. எல்லாருமே முதல்ல சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கேட்கலாம். என் நம்பர் எப்படியோ வாங்கி கடைசியில் அவர் என்ன சொன்னார், இந்த படத்தில் மொத்தமே 3 பேர் தான் சார் அப்படின்னாரு. நான் சரி 3 பேர் நடிக்கிறாங்க போல நினச்சேன். அதில் என்னன்னா, அவரே தான் நடிக்கிறார், அவர் தான் டைரக்டர், அவர் தான் எடிட்டர் எல்லாமே. அப்புறம் கேமரா யாருங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு சார், அவர் எடுப்பார் அப்படின்னாரு. சரி எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்கேன்னு இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால், அவரோட பட்ஜெட்டே ஒரு 2 lakhs அந்த மாதிரி ஏதோ படம் எடுக்கிறேன், நீங்கள் மியூசிக் வந்துட்டீங்கன்னா சூப்பராக நம்மளாம் சேர்ந்து பண்ணிடலான்னாரு. ஸோ இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை. நான் இப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், உங்கள் கான்செப்ட் நல்லா இருக்குது, எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி இன்னொருத்தவங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு என்ன. ஸோ எல்லா படத்தோட அணுகுமுறையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச படம் இது. 2 பேர் நடிக்கிறாங்களா, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கதையை கேட்க ஆரம்பித்தோம். கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம். இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பட்ஜெட்டாக வேணால் சின்ன படமாக இருக்கலாம், பட்டு கண்டென்ட்டாக இது வந்து கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய படம். அப்புறம் படம் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி. ஏன்னா ஒரு படம் ஆனாலும் இப்போ இந்த படம் ஓடுது, இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த படம் கண்டென்ட்டாக எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதோட லைன், இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு. ரீசெண்ட் டைமிங்கில் நிறையா எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப்சீரிஸ் வந்திருக்கு, நிறையா படங்கள் கூட வந்திருக்கு. பட் இந்த படம் அந்த பேட்டர்னில் இல்லாமல் நம்ம ரியலாக நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒருத்தங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது. இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரேம் சார், ரவி சார், இவங்க எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சின்ன ரொம்ப இல்லை இதில் என்ன சொல்கிறது, மினிமமாக ஒரு 5-6 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. பட் சீன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. இந்த படம் சின்னதாக இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒரு போக போக. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வரிசையில் நான் பண்ணிட்டு இருக்கிற வரிசையில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம். என்னோட மியூசிக்கில் ஆக்சுவலி சாங்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். பட் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் பெரிய வெற்றியடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் அலெக்சாண்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இந்த வாய்ப்புக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஹரி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட நண்பர் ஹரி, அவரும் ஒரு நடிகர். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பிங் ரிலேட்டடாக, ஆக்டிங் ரிலேட்டடாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நிறைய பேரை போல் நானும் ரொம்ப தாகமுள்ள ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப லைக் ஏதாவது ஒரு வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு அர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு யார் தீனி போடுறாங்கன்றத தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா நடிகர்களும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு வகையான ஒரு கோவம், அக்ரெஷன், அதை அடக்கிக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ சிவராஜ் சார் அவர் வந்து பணிவான ஒரு ஆள் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு 15 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில். ஸோ சார் அந்த கதை எனக்கு சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே வந்து ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், இதில் முகம் வரப்போகிறது கிடையாது,
ஸோ இது நான் இந்த மீட்டிங்கில் கூட வரட்டுமா வேண்டாமா, இந்த இந்த யார் இதை பண்ணியிருக்கான்னு தெரிய கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். பட் ஹீ செட் இல்லை நீங்கள் பேசணும், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு பாஸ் பை ஃபில்மாக இல்லாமல் இதுக்குள்ள சில ஃபிலாசபிஸை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் சேரில் உட்காந்து அந்த கேரக்டர் கிட்ட வந்து ஒரு சில மென்டாலிட்டியை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த மென்டாலிட்டி மூலயமா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற 2 கேரக்டர்ஸ் கிட்ட கேட்கறது வந்து ஒரு மாதிரி எனக்கே குதர்க்கமாக குத்திக்கிட்டே இருந்தது உள்ள இருந்து. ஓ மை காட், ஆமா இல்லை நம்மளும் இப்படி பண்றோமோ, நம்ம லைஃப்ல வந்து எங்க போறோன்னே தெரியாம போறோமோ, நம்ம வந்து ஃபேமுக்காக ஒரு வேலை இந்த மாதிரி பண்றோமோ அப்படின்னு நானே என்ன ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கிட்டேன். இல்ல 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 ஆர்ட் தான், இல்ல ஃபேமுக்காக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய இந்த எழுச்சியை உருவாக்குறதுக்கான சில தாட் ப்ராசஸ் இந்த ஃபிலிம் மூலயமா வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சினிமா சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டேக் அவே கொடுக்கணும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், மியூசிக் டைரக்டர் சார், நான் திரும்ப அந்த கைதின்ற ஒரு வார்த்தையில் வந்து அந்த ஒரு மியூசிக் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் மியூசிக்ன்றது. அண்ட் சார், உங்கள் ஆக்டிங்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன். அண்ட் திஸ் டீம், ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க. எப்பவுமே ஹீரோயினாக நடிக்கிறவங்க டால்டப் ஆகிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி டால் மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் பண்ணது வந்து கொஞ்சம் ரியலாக தெரியுது. அண்ட் எவ்வளோ நீங்கள் ரியலாக நடிச்சிருந்தீங்கன்னா என்னோட அந்த கேரக்டர் பாஸ் பையில் அதுவும் நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக தெரியுதுன்றதுக்கு ஐம் ரியலி லக்கி டு கெட் குட் ஆக்டர்ஸ் லைக் யூ. அண்ட் ஆல் த டீம், பிரவீன் சொல்லியே ஆகணும். அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பின் சீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. ஸோ நானும் அதுல ஒரு பாகம் தான். ஸோ ரொம்ப பின்னாடி இருந்து நானும் கஷ்டப்பட்டு இதையும் வந்து நான் ஒரு முன்னேற்ற பாதையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் a lot for the opportunity and thank you. அடுத்ததாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இது ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு படம். ஒரு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கலை ஃபோன் பண்ணார். ஆனந்த் சாரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் டிரைவ் போகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் சும்மா அப்படியே கிளம்பி போனோம். அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா பேசிகிட்டு இருந்தோம். டீசெண்டாக சொல்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு இவர் கேட்க, அவர் வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். சரி என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேச ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஹேப்பன்ட் லைக் தட். ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் கலை, பிரியா, டைரக்டர் சிவராஜ் எல்லாம் அப்படியே குயிக்காக எல்லாம் அமைஞ்சு வந்த படம். ஐ திங்க் வி ஹவ் புட் இன் அ கிரேட் எஃபர்ட் டு மேக் திஸ் ஃபிலிம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். See you all on 18th in the theaters. Thank you so much. அடுத்ததாக இவர் தெரியாத ஆளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெசன்ட் ரவி சார் பேசுவாங்க சார். தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் ப்ரொடியூசர் கரெக்டா ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் இருக்குமோ அதை கேட்டு அழகா ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க விஷயம். படத்தை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே 20 நாள் சொன்னாங்க, 20 நாள்ல எந்த அளவுக்கு அழகா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். இப்பதான் நான் என்ன நடிச்சதோட அதுக்கப்புறம் வந்துட்டேன். எனக்கு சார் நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம எவ்வளவு படம் பண்ணாலும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கு. அது மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா த்ரில், எங்க பார்த்தாலும் த்ரில் இருக்கும். நீயா நானா, நீயா நானா, நீயா நானான் இருக்கும். அது பிரமாதமா பண்ணியிருக்காரு, டவுட்டே கிடையாது. அப்படி ஷாம்னாலே எல்லாரும் ஃபேனு. இந்த படத்துல சொல்லவே வேண்டாம். அவர் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம பெஸ்டா வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹேட்ஸ்அப். நெக்ஸ்ட் கேமராமேன் கலக்கியிருப்பாரு. ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு நான் ஒரு பிராடான ஒரு இடத்துல படம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன இடத்துல ஒரு கேமராமேன் படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காரு. நான் அந்த ட்ரைலர்ல பார்த்தேன். நான் எனக்கு எடுத்த சீன்ஸையும் பார்த்தேன். அவ்வளவு அழகா எடுத்தாரு. பெரிய விஷயம். அடுத்தது ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆகணும். பாத்துங்களேன், எப்பவுமே ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் மதிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு நல்லவரா இருப்பாரு, ஒரு நல்ல படங்கள் எடுப்பாரு, ஒரு நல்லா இருப்பாரு. அதுக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா பொண்டாட்டியை மேலே உட்கார வச்சு அவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு.
முழுமையாக சொல்ல போனேன்னா கதையின் ஹீரோ கலையரசன். நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு படத்தில் முகமுடின்னு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே ஒரு கேரக்டரில் வருவார் அப்படின்னு. ஏன்னா நான் அப்போ நடிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான். ஆனால் அவரோட சில படங்கள்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். என்னடா சாதாரணமாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் கலக்கியிருப்பாப்புல. உண்மையிலே ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை வந்து பாராட்டுறதுக்கு ஒரு ஈஸி விஷயம் கிடையாது. நான் பொறாமப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல கலையரசனை பார்த்துட்டு. சில படங்கள் மொட்டை அடிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கலக்கிற டைலாக் போர்ஷனாக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே கலக்கியிருப்பாரு. இட்ஸ் குட் டேலண்டட் பர்சன். இது மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் நம்ம சினிமாவுக்கு தேவை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணும். நான் நோ டவுட் அபவுட் தட். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டைரக்டர் சொன்னார், சவுண்டே வராது எல்லாருக்கிட்டையும். அதாவது நிறைகுடம் எப்பவுமே கிளம்பாது. அதுதான் டைரக்டர். நிறைகுடம் என்ன வேணுமோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சும்மா மிரட்டி அது இது. நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர்ல சும்மா மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த யூஸ்? ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வேலை வாங்குறதுங்கிறது அமைதியா என்ன வேணுமோ அதை அழகா வாங்கணும். அதை அழகா வாங்குறாரு. அப்பதான் ஆர்டிஸ்ட்க்கு டென்ஷனே இருக்காது. பிரேம் சார் சொன்னாரு பாருங்க, பிரேம் எப்பவுமே எல்லா ட்ரெண்டிங் மூவிலையும் இருப்பாரு, அவரும் இந்த ட்ரெண்டிங் மூவில இருக்காரு. அதனால கண்டிப்பா அது ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஏன்னா பிரேம் ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம் நிறைய படத்துல. சீரியஸா இஸ் வெரி நைஸ் பர்சன். அவரும் பாருங்க இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு அலட்டிக்கவே மாட்டாரு. இட்ஸ் குட், நல்ல விஷயம். நல்லா வந்திருக்கு இந்த படம். எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது மீறி என் கூட நடிச்ச அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும், இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அகைன் சொல்றேன், இந்த ப்ரொடியூசர் இஸ் வெரி குட் ப்ரொடியூசர். நிறைய படம் பண்ணுவார். கண்டிப்பா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்தா இருக்கும். நோ டவுட் அபவுட் தட். தேங்க்யூ.